திரு விஜய் அவர்களோட பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. விஜய் அவர்களுக்கே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா திரு புசி ஆனந்தர்களை வச்சு தான் இந்த கட்சியே நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி சொல்றது தான் இவர் கேட்கிறார். இவங்க 2 பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கார். சுய சிந்தனையில் அவர் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுத்ததில்லை, எடுக்க போறதும் கிடையாது. ஓகே சார், 2 பேர் கட்டுப்பாடு தான் விஜய் இருக்காருன்னு சொல்றீங்க. அந்த 2 பேராவது ஒழுங்கா முடிவு எடுக்கலாமே. சரி, இன்னைக்கு வரைக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றேங்கிற பேர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு வந்து சேதாரத்தான 2 பேருமே ஏற்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா சார்? சோசியல் மீடியா பார்க்க மாட்டாரா, இல்ல டிவி பார்க்க மாட்டாரா, செய்திகள் பார்க்க மாட்டாரா? எதையுமே பார்க்க மாட்டார் சார். நீங்க சொல்ற எந்த செய்திகளும் அவர் காதுக்கு போய் சேரவே சேராது. அவர் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டாரு. நீங்க எந்த செய்திகளும் அவர் வந்து பார்க்க மாட்டார். இவங்க சொல்ற செய்திகளை மட்டும் கேட்பாங்க. தலைவா இன்னைக்கு நம்ம தான் தலைவா டாப், நம்ம தான் இன்னைக்கு நம்மளை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. அவ்வளவு பெரிய ஸ்டார் சார், வீட்டுல டிவி கூட சார் இருக்காது சார். டிவி இருக்கும் சார். அவர் போட்டு பார்க்க மாட்டாரு. ஹாலிவுட் மூவி தான் சார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா படங்கள் பார்த்துட்டு இருப்பாரு சார். உங்க அரசியலை பார்க்கணும். அவருக்கு என்ன அரசியல்? அவர் அரசியல் பார்த்தா நீங்க எதாவது பேச போறாரு. அவரு இப்ப ஏதாவது பார்த்துட்டாரு, ஓகே, ஒரு அரசியல் நிகழ்வு இன்னைக்கு வந்து பார்த்துட்டாரு. அவர் ஏதாவது உங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்க போறாரா, இல்ல சொல்ல போறாரா, மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல போறாரா? எதுவுமே கிடையாது. அந்த ட்வீட் கூட அவர் போறது கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ட்வீட் தானே, அந்த போன் கூட அவர் ஆக்சஸ் பண்றது இல்ல. ஸோ எல்லாமே வந்து இவங்களுக்காக அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டாரு சார். நீங்க இந்த கட்சியை பார்த்துங்க. எனக்கு வந்து எல்லாம் ரெடி, களம் ரெடினா அண்ணன் வந்து பதவி ஏற்றுக்க மட்டும்தான் சார் வரும். வேற எதுக்குமே அண்ணன் வர மாட்டேன். அது வரைக்கும் அண்ணன் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல எலெக்ஷன் ஜெயிச்சாலும் பதவியேற்புக்கு வந்து கவர்னர் மாளிகைக்கோ இல்லாட்டா சட்டமன்றத்துக்கோ போகணும். சட்டமன்றமோ கவர்னர் மாளிகையோ பனையூருக்கு வராதுல. இந்த பனையூருக்கு மாத்தலாம், வாய்ப்பு இருக்கு. பனையூருக்கு மாத்த, ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்கா இருக்குன்னா பனையூருக்கு மாத்தது கூட வாய்ப்பு இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு அரசியல் நம்ம கேள்விப்பட்டது சினிமால கூட இப்படிலாம் நடக்குது சார்.